ஐயோ ஏண்டா பெரிய கொடுத்து அந்த கார்ல வைடான்னு என் கார்லயே வச்சு அதை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேடா பாவி பாவி. அந்த வண்டின்னு நீங்க சரியா சொல்லல, அதான் அந்த வண்டியில வச்சேன். ஆமா அதுல என்ன இருந்தது? ஐயோ அதுல தாண்டா உங்க அம்மா தாலியே இருந்தது, அறுக்கிறதுக்கு இருந்தியாடா பாவி பாவி. ஊசி போடணும், டைம் ஆகுது. எங்க போடுறதுன்னே தெரியலையே. ஆமா உடம்பு பூரா கட்டை போட்டுட்டு ஊசி எங்க போறதுன்னு என்னையே கேக்குறியா? இதோ இந்த பாவி தான் என் பையன், தினசரி ஊசி இவனுக்கே போட்டுரு, மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். நசம்மா எனக்கு மூத்திரம் வருது, எங்க அடிக்கிறது? டேய் உனக்கு மட்டும் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது, 4 பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா. என்னன்னு சொல்றது? டேய் கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இதையாவது ஒழுங்கா சொல்லுடா, விடி வச்ச மாதிரி ஆக்கிடாத. எங்க சொல்லு. விசில் அடிக்கிறேன். ஐயோ அண்ணாச்சி அண்ணாச்சி. ஏய் மனுஷன் நிம்மதியா தூங்குற இடம் இதான், இங்கேயும் தொல்லையா? அது இல்ல அண்ணாச்சி, வெயிட் பார்ட்டி ஒண்ணு வந்திருக்கு. யானையா மாதிரி? நீங்க தானே சவப்பட்டி சாமவேலு? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பொட்டி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. அதுல ஒரு சின்ன கண்டிஷன், செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும். சந்தன மரமா இருந்தா பெட்ரு. உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்க? அடையாறு ஆலமரம். அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க, அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க? அப்போ பொட்டிக்கு வழி, ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மதமா வளர்த்து கடைஞ்சு அதிலேயே நீங்க படிச்சுக்குங்க. அதுக்கு பேரு பொட்டி இல்லை, பீரோ. எல்லா பேரும் என் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பட்ட மாறிட்டான். வெட்டுங்கய்யா, நல்லா வெட்டுங்க. பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது. பிளடி இந்தியன்ஸ், கட் இட், கட் இட். பரமேஸ்வரா என்ன காப்பாத்துப்பா. ஈஸ்வரோ ரட்சத்து. ஈஸ்வரோ ரட்சத்து, ஈஸ்வரோ ரட்சத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் முனீஸ்வரன் இல்ல, மூக்க. அடாடா நம்ம மூக்க. ஏண்டா யாருக்கும் தெரியாம சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வரியா? ஏன் ட்ரெஸ் அப்படியே வச்சிருக்க? அவுத்து போட வேண்டியதானே. மயிரேல உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க. அந்த மயிரேலியோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டோம் முதலாளி. என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிறு ஈருன்னு பேசுற? அடப்போங்க முதலாளி, கார்ல ஏறின கபால்னு வச்சிச்சு. கழுத மேல ஏறினாலே கால் உடையும். நீ ஏன்டா கார்ல ஏறின? ஆமா உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது? எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது. மூக்கா, மூக்கா வாடா, இங்க வாடா. ஏண்டா அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர, இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற, உடம்ப விட்டுட்டு. என்ன விஷயம்? முதலாளி ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன், ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுடுச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே, என்னடா குழப்பமா இருக்கு? சரி சரி, போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா, முருகண்ணே. முருகண்ணா? என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க பறக்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே தூக்கம் அப்படி தூக்குது. என்ன சொல்லு, அரப்பும் சிவக்காயும் தேய்ச்சி குளிக்கிற சுகமே தனிதான் மாமா. இங்க என்னடா ஒரு பக்கெட் தண்ணியை கொடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கிறானுங்க. குட்டை தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குளிக்கிற சுகம் வாழ்நாளும் வராது. நாய குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும். யாரா முருகண்ணே, முதலாளி என்ன உங்களை கூப்பிடுறாரு. அண்ணே அண்ணனுக்கு பேன் பார்த்துட்டு இருக்காங்க, முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. முதலாளி அண்ணே, முருகண்ணே வராரு அண்ணே. ஏண்டா மூக்கா, முருகன் முதல்ல நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போ போடா வாடா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு அவனை மிரட்டுவேன். இப்போ முருகண்ணே முருகண்ணேன்னு மரியாதையா கூப்பிடுறியே, என்னடா விஷயம்? ஒண்ணுமில்லைங்க முதலாளி, ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனேனா சமையல் அறையில லட்சுமி முருகனும். டாய், பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூமு?
பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி. அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற. அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புள்ள இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்னை சுத்தி இருக்கிறான். நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற. சரி, எனக்கு முன்னாடி கூப்பிட்டீங்களாமா? மாமனுக்கு பேன் பார்த்துட்டு இருந்தேன். புருஷன் முண்டாட்டினா பேனு கூட பாக்கலன்னா எப்படி? டேய் முருகா, நீ கடுகுன கட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிற. இந்த பைய எடுத்துக்கிட்டு போக் ரோடுக்கு போற. அங்க 8ஆம் நம்பர் வீட்டுல சுவிட்ச அமுக்குற. ஒரு ஆளு வருவான். அவன் 1 2 3 4 சொல்லுவான். நீ 4 3 2 1 உடனே இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்குற. இப்படி வாமா. எங்க சொல்லு பாப்போம். அதானுங்க, நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆளு வரும். ஆளு வந்து 1 2 3 4 சொல்லுவான். நான் 4 3 2 1 சொல்லணும். உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பை கொடுப்பான். அதை வாங்கி ஆகணும். அவ்வளவுதானுங்களே. டேய், நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றியடா? எனக்கு எழுதுறதுதான் கஷ்டம், சொல்றதுன்னா 100 ரூபாய்க்கு சங்காம சொல்லுங்க. டேய், அங்க போய் சங்கங்க வைக்காத. சரி. 4 3 2 1 உடனே பை மாறும். வந்துருங்க. பையத்துறாப்புல. ஏண்டா முருகா, மூக்க அடிக்கடி உன்னை அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. கெடுத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கில் விட்டீங்கன்னா உங்களே அண்ணன் கூப்பிடுவான். ஓஹோ, அவ்வளவுதான் விஷயமா? டே மூக்கா, வாடா இங்க. மூக்குல என்னடா காயம்? அட மூக்கா, மூக்குல என்னடா காயம்? வாடா இங்க. போங்க பாஸ். அண்ணே, மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே. பாண்டியராவதியை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். Take on scotch. Enjoy. இவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இவங்கள யாருன்னே தெரியல. ஆமா, எனக்கே தெரியல. ஆமா, நம்மளுக்கு இங்க கூப்பிடணுங்க. ஏ சார், நீங்க யாரு? அட்வான்ஸ் கொடுத்ததே ஞாபகம் இல்ல. நீங்க எந்த கம்பெனி? பிரஷர் கம்பெனி. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. பாப்பா. முகா, பாஸ், இவன் தான் பாண்டியன். மதுரை பாண்டியனா? இல்ல, திருட்டு பாண்டியன். நம்ம தங்கத்தை சட்டில வச்சு தச்சிருக்கானே, இதுல இருந்தா தெரியல. ஆளோட உருக்கு. இது என்ன வெள்ளி டிரஸ்? இது என்ன சார் வெள்ளி தங்கம்? ஹீரோயின் சசிகலா. இன்னும் இருக்கு சார். நான் மோகன், சினி ஆர்டிஸ்ட். glad to meet you. அப்படின்னா சினிமா நடிகர் மோகன். நீ பயங்கரமான நடிகண்டா, பயங்கரமான நடிகை. Thank you. மகளேன்னு கூப்பிடுங்க. தங்கத்தை மறைச்சதில்லாம பாண்டியங்கிற பேரையும் மறைச்சு மோகன் ஆயிட்டியே. உண்மையிலேயே நீ பெரிய நடிகண்டா. எடுங்கடா. எங்க 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 தள்ளு தள்ளு தள்ளு. என் மகளே மகளே மகளே, மத்தவன் தங்க நமக்கு எதுக்கடி கொடுத்துடுறீ? கொண்டுடுவானுங்க, கொடுத்துடுறீ. கையை விடு. யார் சார் இந்த கல்வி? முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல. என்ன போய் மகளே மகளேன்ட்டு. ஐயோ அடி பாவி. ஐயா தர்மலிங்கம், உன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு 10 மாசம் நானே சுமந்து பெத்த என் மகளே என்ன யாருன்னு கேக்குறாளே. ஐயோ, ஒரு விவகாரம் பண்ணி விடுங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தாய் தான் சுமக்கணும், கழுத சுமக்காது. என்னங்கடி விளையாடுறீங்க? தங்க எங்க? அடப்படா, அவன் தாய் பாசல கிடந்து தவிக்கிறா. இவனுக்கு தங்கம் வேணுமா? தங்கம். அப்பா பாண்டியா, உனக்கு கூடவா இந்த அடையாளம் தெரியல? மருமகளே, என்னடா நான் தாண்டா மொத்தம். அது சொத்தியாது. கல்யாணம் பண்ணிட்டா மறுநாள் மார்க்கெட் அவுட் ஆகும். கல்யாணம் பண்ணிக்காம இருக்க மருமகன் அதுவும் மண்ணா கட்டியாது. யார் யாருங்களா ஸ்விமிங் பேர் விளையாட்டுக்கு டைரக்டர் திட்டு வர முக்கா குழப்பறாங்களேடா. குழப்பறாங்களா பாஸ்? அண்ணே, ஓப்பன் தி சேம்பர். ஓப்பன் தி சேம்பர். எப்படி சேம்பர்? சின்ன பசங்களா? ஏண்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? 2 பேரையும் ஏத்திட்டு போய் சேம்பர்ல தள்ளுங்க. ஃபுல் பாயில் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, கையை விடு 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 கையை. ஐயோ ஐயோ, கையை விடு மோகன். எனக்கு பயமா இருக்கு மோகன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ மோகன். மோகன், மிஸ்டர் தர்மலிங்கம், உங்க தங்கம் தானே வேணும்? நான் தரேன்.
My dear child, என்னடா நீ ஜெகஜால சித்தம்பா எங்க தங்கம்? அசோக் நகர், டர்லிங் ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 6, அதாவது 6வது நம்பர் வீடு. I know English. ஓ, இதான் என்னோட பர்சனல் பெட்ரூம் கீ. அங்கே தான் தங்க இருக்கு. முதலாளி சாவி என் கையில கொடுங்க, நான் போய் ஒரு கூடையில போட்டு அள்ளிட்டு வந்துடுறேன். கோவால் மாதிரி ஆடாத. உங்களெல்லாம் நம்பந்து போதும். இனிமே என் சொந்த மூளையை பயன்படுத்த போறேன். That means most of brain. நான் திரும்பி வர வரைக்கும் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. Yes, boss. சுசம். Go quick, I say. Go quick. இந்த இடைக்கு நாட்டா நம்ம பழப்புல மண்ணை போட்டுடுவான் போல இருக்கே. யோ, சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய? யோ, எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா. ஏன் கட்டில படியா? ஆமாமா, மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது. உருண்டு இருந்தா ஏன் முட்டியில விழுந்து போகும். நீங்க என்ன சொல்லுங்க, தாயின் தலைகாணி சுகம் வாண்டாலும் வராது. அப்பா உன் சம்சாரம் கட்டில் மேல நீ கீழையா? என்னப்பா புருஷன் மண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அது எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த கதைக்கு புரியலையே. இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கை படுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா இவ சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்து வந்தாங்க. அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மளா நமக்கு நம்பாடி போங்க. சாமி சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட படுத்தது இல்ல, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவனாலும் இந்த இடவெல்லாம் தூங்குறது மட்டும் தானடா தாம்பத்தியம். துப்பு கெட்டவனே. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகுண்டி அம்மா. ரட்டி 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 மூக்கா. அப்பா நானும் வரேன்ப்பா. இவனை பெத்ததே தப்பா போச்சு. இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம். அவன் புருஷனே இவனுக்கு கவலா இருக்கட்டும். முருகா, முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு. இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையா தான் போறேன். நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம். மாமா மாமா விசில் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கணும் மாமா. ஒரு தொலையே தாங்க முடியலையே. பேசப்படா. விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். சரி, மெதுவா காத ஓரமா அடிச்சு. அயோக்கிய பையல, நீ மூத்துல அடிக்காத மாமா 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 அடிக்காத மாமா மாமா மாமா. என்ன இல்ல, என் ரூம்ல ஒரே கொசுக்கடி, அதனால. சரி சரி இப்படி பாடு. பேசாம படு, கைகி போடாத. என்னது படுத்துக்கங்கிற, கை போடக்கூடாதுங்கிற? எப்படி? ஏமா உங்க ஊர்ல எல்லாம் எப்படித்தானே? ஐயோ, அப்ப காலை போடுவோம். ஐயோ, என்ன சொன்ன? படுக்கல இருந்தா படு, கைகி போடாதேன்னல. நீ ஏன் போட்ட? பாரு மாமா, தூக்கம் வருது படுத்துக்கிறேன்னா கையெல்லாம் போடுறான். ஏண்டா மூக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல அவளுக்கு மேல கை போட்டா பிடிக்காதுன்னு. கை போட்டா பிடிக்காது சொன்னதுக்கு கை போட்டேன். அவ தூக்கம் கெடுமல்ல, விடிக்காத்தாலும் எழுந்துக்கணும்ல, எழுந்துச்சு வேலை செய்யணும்ல. கை போடுவியா? கை போடுவியா? கை போடுவியா? முருகா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் அடிக்காதடா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்டா. நாளையில இருந்து என்ன அண்ணான்னு தான் கூப்பிடணும். முருகா, என்னோட வயசுல சின்னவன்டா. கூப்பிடுறியா?